ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமை அடைவதாக. இந்த உயிர்த்தெழுந்த நாளில் இந்த காணொலியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் வாழுகிற இந்த உலகத்தில் வரலாற்றில் எத்தனையோ சரித்திரங்கள் இடம்பெறுகின்றன. ஆனால் கிறிஸ்துவின் பிறப்பும் கிறிஸ்துவின் உயிர்ப்பும் என்கிற இந்த சரித்திரத்தில் இதுவரையிலும் யாரும் கிரகிக்க முடியாத அதிசயங்களும் ஆச்சரியங்களும் அடையாளங்களும் அடங்கியிருக்கிறது. நீங்கள் நன்கு பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய பிறப்பிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பிலும் எட்டி கூட பார்க்க முடியாத தூரத்தில் அநேக அதிசயங்கள் அடங்கியிருக்கின்றன. இதுவரையிலும் அசாத்தியங்கள் நிறைந்ததான ஒரு சூழலாகத்தான் பிறப்பும் உயிர்ப்பும் நமக்கு காண்பித்திருக்கிறது. எட்டி கூட பார்க்க முடியாத தூரம் ஒரு பக்கம், அளந்து பார்க்க முடியாத ஆழம் ஒரு பக்கம். ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசு மரணத்துக்கு முடிவு கட்டி ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் மரணத்தை ஜெயித்து பாதாளத்தின் வாசலை மேற்கொண்டு இந்த உலகத்தின் பிள்ளைகளுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நம் வேதத்தில் வாசிக்கிற வண்ணமாய் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று வாசிக்கிறோம். ஆனால் இதற்கு பின்புலத்தில் இருக்கிற காரியங்கள் ஒரு நீண்ட நெடிய வரலாறு. இஸ்ராயேல் மக்கள் ரோமாபுரியின் அரசுக்கு கீழ் பெரிய அடிமதன வாழ்வுக்கு நேராய் தங்கள் வாழ்க்கை இருந்து கொண்டிருந்த காலகட்டங்களில் இப்படியே எங்கள் வாழ்க்கை கடத்தி விடுமோ, அடிமைதான் எங்கள் வாழ்வு முழுவதும் தலைமுறையாக அடிமையின் ரூபத்திலே எங்கள் வாழ்க்கை முடிந்து விடுமோ, எங்களை மீட்பதற்கு ஒரு இரட்சகர் இல்லையோ, எங்களை இந்த அடிமதன வாழ்வுக்கும் பாவத்தில் இருக்கிற வாழ்வுக்கும் சாபத்தில் இருக்கிற வாழ்வுக்கும் எங்களுக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா, மீட்பு கிடைக்காதா, ஒரு உயிர் பீச்சி வராதா, எங்களுக்கு ஒரு நல்லதொரு வாழ்வு தொடக்கம் பெறாதா என்று காத்திருந்த பிள்ளைகளுக்குத்தான் இயேசு இன்றைக்கு நமக்காய் உயிர்த்தெழுந்தார். ஆனால் வேதத்தில் வாசிக்கிற இஸ்ராயேல் மக்களுக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் அல்ல, அண்ட சகலத்துக்கும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கர்த்தர் இன்றைக்கு உயிரோடு எழுந்திருக்கிறார். இயேசு மாத்திரம் இன்றைக்கு உயிரோடு எழும்பாமல் இருந்திருப்பாரே ஆனால் கிறிஸ்துவம் ஒரு செத்த தெய்வத்தை வணங்குகிறதாய், ஒரு உயிரற்ற தெய்வத்தை வணங்குகிறதற்கு சமமாய் ஆகியிருக்கும். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உயிர் பெற்றதனுடைய விளைவு நாம் கிறிஸ்துவம் இன்றைக்கு உயிரோடு இருக்கும். தேவ பிள்ளைகளே, இதை பார்க்கிற தேவ ஜனமே, இந்த சூழலில் ஒருவேளை இஸ்ராயேல் மக்கள் போல உங்களுக்கு ஒரு வாழ்வு பெறாதா, நொந்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு யாகுலப்பட்டு அடிமதன வாழ்வில் இருக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கட்டுகிறார். உன் வியாதிக்கு ஒரு முடிவு, உன் பலவீனத்திற்கு ஒரு முடிவு, உன் நீண்ட நாள் ஜெபத்திற்கு ஒரு முடிவு, நீ காத்திருந்த காத்திருப்புக்கு ஒரு முடிவு, நீ எதிர்பார்த்திருந்த காரியத்திற்கு ஒரு முடிவு ஆண்டவர் தந்து உன் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய ஆரம்பத்தை, ஒரு புதிய வழிபாதைகளை, ஒரு புதிய சூழல்களை இந்த உயிர்ப்பின் ஞாயிறிலே கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்துவார். கலங்காதிருங்கள். எந்த மனிதனும் நம்ம எதுவும் செய்ய முடியாத தூரத்தில் கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். தேவச்சன் ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் எல்லா தேவைகளுக்கும் கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய மாறுதலை, ஒரு புதிய சந்தோஷத்தை இந்த உயிர்ப்பின் நாளிலே கர்த்தர் தந்து எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாத ஜனமாய் இந்த உயிர்ப்பின் நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் காத்திருந்த எல்லா காத்திருப்புக்கும் உங்கள் ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் தந்து இந்த நாள் ஒரு புதிய துவக்கமாய், ஒரு புதிய ஆரம்பமாய் கர்த்தர் உங்களுக்கு ஆக்கி தருவார் என்று நான் நம்புகிறேன். இதை பார்க்கிற யாவருக்கும் நான் வாழ்த்துகிறேன். சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். நாம் ஆராதிக்கிறவர் உயிருள்ள தெய்வம். நாம் செத்த தெய்வத்தை ஆராதிக்கவில்லை, உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். கர்த்தர்
நமக்கு பெரிய காரியங்களை செய்து ஒரு புதிய ஆரம்பத்தை தந்து நாளில் உங்களை வழி நடத்துவார் என்று ஆசீர்வதிக்கிறேன். இதை பார்க்கிற யாவருக்கும் மீட்பர் இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் உயிருற்ற பெருநாள் வாழ்த்துக்களை நான் அன்போடு தெரிவிக்கிறேன். Wishing a very blessed resurrection day. God bless you.